70 மீட்டர் நீளத்திலும் 10 மீட்டர் அகலத்திலும் கட்டப்பட்டுள்ள அந்த கண்ணாடி இழை பாலத்தினை திறந்து வைத்த முதலமைச்சர் அந்த கண்ணாடி இழை பாலத்தில் நடைபயணம் மேற்கொண்ட காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிரசாத், அடுத்த கட்டமாக முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள் பற்றிய விவரங்கள் என்ன? முதலாவதாக அந்த கண்ணாடி இழை பாலம் என்று திறந்து வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து 133 அடி கொண்ட அந்த திருவள்ளுவர் சிலையினுடைய பாதத்தில் தற்போது திருவள்ளுவர் சிலையுடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது. முதல்வர் மு க ஸ்டாலின், அதே போன்று தொடர்ந்து துணை முதல்வர் உள்ளிட்டவர்கள் அந்த மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். அதன் பின்னராக திருக்குறளுடைய நெறி பரப்புகின்ற தமிழகத்தைச் சேர்ந்த 25 தமிழறிஞர்கள் அங்கேயே கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியும் அந்த பகுதியில் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு அங்கிருந்து அவர் படகு மூலமாக மீண்டும் பூம்புகார் படகு குழாமிற்கு வருகை தர இருக்கின்றார்கள். இங்கு அந்த கரையில் இருக்கின்ற படகு குழாமினுடைய கரையில் அமைந்திருக்கின்ற அந்த மணல் சிற்பம், திருவள்ளுவருடைய படம் பொறிக்கப்பட்ட மணல் சிற்பத்தை அவர் பார்வையிடுகிறார். தொடர்ந்து அந்த பார்வையிட்ட பின்பு அங்கிருந்து புறப்பட்டு தமிழ்நாடு அரசுடைய சுற்றுலா மாளிகை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மேடைக்கு செல்கிறார். அங்கு சுகிசுவம் தலைமையிலான பட்டிமன்றம் என்பது நடைபெறுகிறது. அந்த பட்டிமன்றத்தை இன்று அவர்கள் பார்வையிடுகிறார். இந்த நிகழ்ச்சி அதோடு நிறைவடைகிறது. நாளை காலையில் மீண்டும் காலை 9 மணிக்கு அந்த நிகழ்ச்சி என்பது துவங்குகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.